சாமி இருக்கிற உடலை விடாமல் அடிக்கிறாங்களா? என்னங்க, சாமியை சுமந்த நாள்ல இருந்து கஷ்டந்தாங்க, கருமாயங்க. சாமி இருக்கு அப்படிங்கிறதாங்க மனசுக்கு நிகழ்ச்சியாக இருக்கு. ஆனால் கஷ்டங்களும் கருமாயங்களும் சூழ்ச்சிகளும் நிறைய மன வலியை கொடுக்குதுங்க. மன வலியை கொடுத்தா பரவாயில்லைங்க, எனக்கு கஷ்டம் கிடைச்சா பரவாயில்ல, என் குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்படுது, அதனால தான் என்னால் பொறுக்க முடியலை அப்படின்னு தவிக்கிற ஒரு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. சாமி இருக்கிற உடலை விடாம அடிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும். அப்ப சாமி உங்ககிட்ட இருக்க, யாருகிட்ட இல்லாத சாமி உங்ககிட்ட இருக்கேங்க. சாமிக்காக இதை தாங்க மாட்டோமா? என்னப்பா எல்லாத்தையும் காக்கிற சாமி, எல்லா எல்லா நல்ல விஷயங்களையும் அவர்கள் செய்தார்கள், அந்த செய்வினைகள் அவர்கள் பலனுக்கு ஏற்ப படி அளக்கிற சாமி, அந்த சாமியை உங்ககிட்ட இருக்க. அப்போ அந்த சாமி உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் இதை கூட நீங்கள் உங்களால் சகிச்சு போக முடியாதா? சரிங்க, இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, சாமியை சுமக்கிற சாமியாடிகள். அப்போ நான் சாமியாடின்னு பேர் வேணும்னா வெளியே நல்லா இருக்கும், ஆனால் ஒரு சில நேரங்களில் அவர்கள் மனசுக்குள்ள அவர்களை சுற்றி நடக்கிற அந்த வழிகள் இருக்குல்ல, அந்த வழிகளுக்கு மருந்தாக தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரி, சாமி உங்க மேல இருக்கு, எதுக்காக உங்களை விடாம அடிக்கணும்? ஏன் உங்களை முடக்கணும்? ஏன் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கணும், நோய் நொடிகளை கொடுக்கணும், உங்களுக்கு உளவியலா ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்? ஏன், எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா, நீங்க நேர்மையா இருக்கீங்க, நீங்க உண்மையா இருக்கீங்க, நீதியா இருக்கீங்க, சத்தியமா இருக்கீங்க. அப்படி இருந்தா இந்த உலகத்துல ஏத்துக்குருவாங்களா? நல்லவனா இருக்கிறவன் நாளும் கஷ்டப்படுறாங்கிற மாதிரி தானங்க இதுவும். உண்மையான சாமி உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க வணங்குறீங்க, அந்த சாமியோட அருளாசி இருக்கு. அப்ப நீங்க அந்த இடத்துல கஷ்டப்படாம போயிடுவீங்களா? சரி, பதிவுக்கு வருவோம். எதுக்கு அடிக்கணும் உங்களை? எதுக்கு உங்களை முடக்கணும்? ஏன் கஷ்டங்களை, எதுக்கு தீய வினைகளை, எதுக்கு ஒரு சில சூழ்ச்சிகளை, எதுக்கு மாய தந்திரங்களை உங்களுக்கு எதிராக பிரயோகிக்கணும்? அப்ப அப்படின்னா, ஒரு சாமியை சுமக்கிற உங்களால உணர முடியுதா? என்னப்பா நம்ம சாமியை நாம சுமக்கிறோம், நமக்கு இவ்வளவு இடையூறுகள் வருதே அப்படின்னு உங்களால உணர முடியுதா? அப்ப உங்களுக்கு வர்ற இடையூறுகள் ஒரு மடங்கை விட 100 மடங்கு உங்க மேல வர்ற சாமிக்கு வரத்தானே செய்யும். அப்ப நாம சாதாரண மனுஷன் சாமியை சுமந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சாரல், அதனுடைய சாடல் நம்ம உடம்புல விட்டு நாம இவ்வளவு வேதனைகளை, இவ்வளவு கஷ்டங்களை நாம சகிக்கிறோமே. காலத்துக்கும் தலைமுறையா எல்லா குடும்பங்களையும் எல்லா மக்களையும் அனுசரிச்சு எல்லா குடும்பங்களுக்கு ஏற்படுகிற தீய வினைகளுக்கு எதிராக சண்டையிட்டு சூழ்ச்சிகளை, மாய தந்திரங்களை முன்னாடி நின்று தடுத்து இருக்கிற அந்த சாமியோட வலி வேதனை உங்களுக்கு புரியுதா? என் குலசாமி நல்லா இருக்கப்பா, சந்தோஷமா இருக்கு, நான் போய் பூசை வெட்டுறேன், என்னடா நான் போய் அசைவ படையலை கொடுக்குறேன், நான் போய் சாமிக்கு அதை செய்கிறேன், நலமாலை செய்கிறேன், என் சாமி நல்லா தானப்பா இருக்கு, சந்தோஷமா தானே இருக்கு அப்படின்னு நம்ம வாய் மேல பொல்ல போட்டு போயிடுவோம். அப்போ ஒரு குலதெய்வம் சந்திக்கிற இடையூறுகள் என்ன? அதாங்க காவல் தெய்வம். இப்ப தெரியுதா எதுக்கு குலசாமி அத்தனை அருவா வச்சிருக்கு, வள்ளைய கம்பு வச்சிருக்கு, ஆலப்பந்த வச்சிருக்கு, மணிக்கம்பு வச்சிருக்கு, சூரி வச்சிருக்கு, கதை வச்சிருக்கு, வேல்கம்பு வச்சிருக்கு, சலங்க வச்சிருக்கு, கிழக்கு வச்சிருக்கு, சூளை வச்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு? சாட்டை வச்சிருக்கு, மணிக்கம்பு வச்சிருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு இப்ப தெரியுதா? இது மாதிரியாக தன் பிள்ளைகளையும் தன்னையையும் தான் எல்லைகளையும் சூடி நின்று கருவறுக்க துடிக்கிற தீய வினைகளை கருவறுக்கத்தாங்க நம்ம குலசாமி அத்தனை ஆயுதத்தை கையில வச்சிருக்கு. இப்ப புரியுதா ஆயுதத்தோட வலிமை? எதுக்கப்பா என் குலசாமி கையில அருவாளோட நிக்குது? எதுக்கப்பா என் குலசாமி என்ன காவக்கார மாதிரி வேல்கம்போட நிக்குது? யார் நலனுக்காக, யாரை காக்க, யாருகிட்ட இருந்து யாரை பாதுகாக்க? இப்ப அந்த ஆயுதங்களை நாம பலப்படுத்தணும்ல, அந்த சாமிக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கணும்ல, அந்த ஆயுதங்களை நாம சக்தி கொடுக்கணும்ல. அப்ப கொடுத்தாதானே
அது ஒரு ஒரு போர் இருக்கு அப்படின்னா போர்ல ஆயுதம் வலிமையாக இருக்கிற பக்கம்தானே அந்த படைதானங்க ஜெயிக்கும். ஆயுதம் இல்ல, ஆயுதம் வலிமை இல்ல அப்படிங்கிற படை ஜெயிச்சிருமா? இப்ப நம்ம சாமியோட வலிமைய, ஆயுத வலிமைய யார் அதை கூட்டி கொடுக்க முடியும்? அந்த சாமியை வணங்குற குலமக்களால. சாமி வர்ற உடலை ஏன் விடாம அடிக்கிறான? விடாம அடிக்கல, உங்க மேல இருக்கிற சாமி எதிர்த்து சண்டையிடுது. அந்த சண்டையின் சாரலாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை உங்களை கஷ்டப்படுறீங்க. அப்ப நான் வணங்குற சாமி, என்னைய காக்கிற தெய்வம், இத்தனை இடையூறுகளுக்கும், இத்தனை சலனங்களுக்கும், இத்தனை அசுத்தங்களுக்கும், இத்தனை தீயவனைகளுக்கும், இத்தனை கட்டுகளுக்கும் மறுப்புகளுக்கும் இடையில துடியா துடிக்குதே, அப்ப அதோட வாகனம் நானு கலங்கலாமா? என்னப்பா என்ன நான் சாமியை சுமக்கிறேன், விடாம நீ அடிக்கிற, நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா நீ ஜெயிச்சுட்டா உன்னால என்ன தள்ளி கட்டிட முடியும்? என் சாமி என்னைய விட்டுட்டு என் பங்காளி இன்னொருத்தனை தொடுமப்பா. என் சாமி எந்த பங்காளியை விட்டுட்டு இன்னொரு பிள்ளைய தொடும், குடும்பமா தொடும். என் சாமி நிலையானதுரா, இந்த தேக நிலை இல்லாம போயிடலாம், என் சாமி நிலையானது, என் தெய்வத்தை யாராலையும் அசைக்க முடியாது. அப்படி நிக்கணும் சாமியாடி ஒரு மக்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி வந்த காலம் முதல் சாமிக்கு என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ, தூக்கம் வரல, உடல் முடியல, மனம் பித்து பிடிக்குது, தீய வினைகள் நிறைய சாடுது அப்படின்னு துடிக்கிற தாய்மார்களுக்கு சொல்றேன், துடிக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு சொல்றேன், சந்தோஷமயத்துக்குங்க. சண்டையிடும்போது சொல்லுவாங்கல்ல, சண்டையிடும்போது சட்டை கிளியத்தானு சொல்லும் போது, இது மாதிரி சண்டையிடும்போது ஒரு சில வழிகள் நமக்கு வரதான் செய்யும். சரி, ஏன் சாமி பதிவுக்கு வருவோம். சரி, ஏன் சாமியாடிகளை ஏன் விடாம அடிக்கணும்? இது மட்டும்தான் காரணமா? என் சாமிக்கு நடக்கிறது தான் அப்ப எனக்கு பிரதிபலிக்குதா? அது மட்டுமா காரணம்? இல்ல. இவ்வளவு காலமா சாமி யாரு மேலையும் ஊக்கமா வரல, இப்ப வந்துருச்சு. சாமி பேசுதப்பா. சாமி பேசுனா தப்பு செஞ்சவனுக்கு கதி கலங்கும்ல. அப்ப தப்பு செஞ்சவன் சும்மா இருப்பானா? அப்ப அவன் எதிர்த்து, என்னப்பா இந்த சாமி இங்க ஊக்கமா பேசுது, அது சரியானவன்ட்ட பேசுதே, சத்தியமானவன்ட்ட பேசுதே, நீதியானவன்ட்ட பேசுதே அப்படின்னு தவறு செஞ்சவங்க எல்லாம் தண்ணியை குடிக்கத்தானே செய்வாங்க. அப்ப அவர்கள் செய்யற செயல் எல்லாம் முன்னாடி நின்று சாமி காத்தாலும் நமக்கு ஒரு சில அதனுடைய சாரல் அடிக்கத்தானுங்க செய்யும். சாமியை சுமக்கிற தேகம் ஏன் இப்படி இருக்கணும்? எதுக்கு வலிமையா இருக்கணும்? எதுக்கு மன உறுதியா இருக்கணும்? எதுக்கு அச்சப்படாம உயிரை கொடுத்து முன்னுக்கு போராடணும்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இதுதான் உண்மை. சாமி ஆடிங்கிறது ஏதோ சாமி ஆடுறோம், அதனுடைய சகல மரியாதைகளை வாங்குறோம், நல்லா பேரும் புகழோட வாழ்றோம், மக்க வர்றாங்கிறது மட்டுமல்ல, அனுதினமும் சண்டையாளன், அனுதினமும் போராட்டக்காரன், அனுதினமும் பாதுகாவலன், அனுதினமும் அந்த எல்லைக்கு எது நடந்தாலும் அதற்கு பொறுப்பானவன் தான் சாமியாடி. அப்ப நீங்க சாமியாடியா இருக்கீங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்க சாமி உங்க கையில கொடுத்துருக்கு. ஏன்னா பெரிய சுமையை சுமக்கும் போது வலி இருக்கத்தானங்க செய்யும். அப்ப இதெல்லாம் வரும்போது, இதெல்லாம் பார்த்து அச்சப்பட்டு சலனப்பட்டு ஒதுங்கி ஓரமா எல்லையை விட்டு சாமியை விட்டு ஓடி ஒளிகிறது உங்களுக்கு செய்யற மரியாதையா இல்ல உங்க மேல வந்து சாமிக்கு செய்யற மரியாதையா? 1000 நடக்குங்க, 1000 நடக்கும், 1000 இடையூறு நடக்கும். நல்ல தேகமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நாய் வரும், பேய் வரும், அந்த தேகத்தை சிதைக்கும், எண்ணத்தை உழைக்கும், முடமாக்கு, எல்லா நிகழ்வுகளும் உங்களை தெரியும். ஏன்னா நீங்க சரியா சார்பா கத்தி மாதிரி நிக்கிறீங்களேங்க, நீதியா நிக்கிறீங்களே, உண்மைக்கு நிக்கிறீங்களே, உண்மையான மக்களுக்கு நிக்கிறீங்களே, சத்தியத்தின் திருவுருவமா நீங்க நிக்கிறீங்களே. அப்ப உங்களை விட்டுருமா? என்னங்க, ஆண்ட தெய்வம், ஆள்ற தெய்வம் யாராக இருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கு திஷ்டி எடுக்கிறது இல்லையா? ஏன், எதுக்கு? சாமியா இருந்தாலும் நம்மளை படைச்ச ஆண்டவனா இருந்தாலும் அவனுக்கு வர்ற எண்ணற்ற இது போன்று எண்ணற்ற திசைகள்ல இருந்து வர்ற எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும் தாங்க அந்த சாமிக்கே திஷ்டி எடுக்கப்படுது.
அந்த சாமிக்கே ஒரு சில காலகட்டங்கள்ல நடை சாத்தப்படுது. அந்த சாமியே அதனுடைய முகம், அதனுடைய உருவம் மறைக்கப்படுது. அப்படியான காலம் கலியுகம். எந்த அளவு தெய்வ சக்தி ஓங்கி நிற்குதோ அந்த அளவு தீய சக்திகளின் ஆதிக்கமும் ஆங்காங்கே நிலவுதே. அப்ப சாமி ஆடுற அந்த சாமி ஆடிய இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடுகுங்க, கடுகு மாதிரியான விஷயங்களை சமாளிக்காம நாம பின்வாங்கலாமா? விடாம அடிக்கணும், விடாம அடிக்கணுங்க. அடிக்கத்தாங்க நீங்கள் உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய தேகம் வலிமை பெறும். செல்ல எப்படி ஒரு சிற்பி ஒரு கல்லை அடிச்சு அடிச்சு செதுக்கி செதுக்கி திருவுருவ சிலையாக மாறி எல்லா மக்களாலும் வணங்கப்படுதோ அது மாதிரியான உங்க சாமி உங்களுடைய தேகத்தை செதுக்கும். அடியா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், தீய விளையா இருந்தாலும், மாய மந்திரமா இருந்தாலும் இருகரம் கூப்பி நில்லுங்க, இருகரம் கூப்பி நில்லுங்க. உங்க தெய்வத்துக்காக நில்லுங்க, உங்க மக்களுக்காக நில்லுங்க, உங்க எல்லைக்காக நில்லுங்க. அடிக்க பல நூறு காரணம் இருக்கும். சரியா இல்லாம இதெல்லாம் சரியா இருந்து இதெல்லாம் வந்தாலும் நாம செய்கிற ஒரு சில மனுஷனோட ஒரு சில செயல்கள், ஆசா பாசங்களுக்கும் மனுஷன் செய்கிற தவறான விதி செயலாளுகளும் இது மாதிரியான ஒரு கஷ்டங்கள் நமக்கு உருவாகும். அதெல்லாம் சரி பண்ணி மீட்டு கொண்டு வர்ற வல்லமைய உங்க சாமி உங்களுக்கு சத்தியமா கொடுக்குங்கிறதா சத்தியமான உண்மை. அப்ப சாமியை சுமக்கிற தேகம் விடாம அடிக்கிறாங்களே எல்லாம் கலங்கலாமா நீங்க? சாமிய அறிவோம் அன்பர்கள், இந்த அறிவோம் அன்பர்கள் இருக்கிற ஆதரவாளர்கள், அந்த சாமியாடி பெருமக்கள் நீங்க கலங்கலாமா? பின்வாங்கலாமா? மனம் உடையலாமா? 1000 நடக்கட்டுங்க. எண்ணற்ற எத்தனை எச்சினி, எத்தனை திஷ்ட சக்தி, எத்தனை வேணாலும் வரட்டுமே, எத்தனை வரட்டுமே. அதை எதிர்கொள்ள அந்த சாமி நிக்கிறேங்க உங்க மேல. உங்க மேல இருக்கிற உடல்ல இருக்கிற பெரிய உறுப்பு அந்த தோளா நிக்குதே அந்த சாமி. உங்க மேல வந்த சாமி விட்டுருமா? பாதுகாக்காம விட்டுருமா? அப்ப காரணம் 11 காரணம் இருக்கத்தான் செய்யும். உள்ளாளு வெளியாளு எல்லாம் சாமியை வச்சவன் வைக்காதவன், சாமியால அனுபவிச்சவன் அனுபவிக்காதவன், சாமிக்கு பயப்படுறவன் பயப்படாதவன், சாமி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறவன் பேசணும்னு ஆசைப்படுறவன், சாமி வருது வரல, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் அங்க போச்சு, நமக்கு ஏன் இப்படின்னு பல நூறு கற்பனைகளால் புனையப்பட்டு பல நூறு திசைகள்ல இருந்து இது மாதிரி வரத்தான் செய்யும். தெய்வம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களை சுத்தி வரத்தானங்க செய்யும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி உங்க சாமி இருக்குங்க, சாமி இருக்கு. எல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சுத்தி எல்லாத்தையும் மூட்டை கட்டி மண்ணுல புதைச்சி விட்டுரும். கவலைப்படாதீங்க, கவலையே விடாதீங்க. இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சத்தியமான உண்மை, சத்தியமான ரத்த கண்ணீர் வடிக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு இந்த பதிவு, தூங்காமல் தவியாக தவிக்கிறவர் மக்களுக்கு இந்த பதிவு. ஒவ்வொரு நொடியும் வாய் திறந்து கத்தி நம்மளுடைய ஆக்ரோசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தவிச்சு நிற்கிற அறிவார்ந்த பெருமக்களுக்கு இந்த பதிவு. தெய்வத்தை சுமந்ததாயா இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த சாமியை சுமக்கணும்னு விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவு. சாமிய காலத்துக்கு வணங்கணும்னு நிற்கிற பெருமக்களுக்கு உற்சாக பதிவா இந்த பதிவு. அதனால அறிவோம் அன்பர்கள், சாமியாடி பெருமக்கள் எல்லாம் மலை மாறிங்க, மலை மாறி அசைக்க முடியாது. யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் உங்க சாமி உங்க மடியில கிடக்குங்க. நீங்க கொண்ட எண்ணம், நீங்க கொண்ட சத்தியம், நீங்க கொண்ட நேர்மை தாங்க அந்த சாமி உங்க மடியில உட்கார வச்சிருக்கு, உங்களை கட்டி அணைக்க வச்சிருக்கு. அப்ப எந்த நோக்கத்துல அந்த சாமி உங்களை தொட்டுச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம நீங்க அச்சப்பட்டு நீங்க பின்வாங்கலாமா? அதே மாதிரி அந்த சாமி பின்வாங்குச்சு அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது யாரு? நீங்க எல்லாம், உங்க கும்பே பாதிக்கப்படுமே. உங்க குலமக்க அங்காளி வங்காளி பெருமக்கள் எல்லாரும். சாமி ஒரு சாமி தானங்க. ஒத்த சாமிக்கு இத்தனை இடையூறு வந்தாலும் அந்த சாமி விலகி நின்றுச்சு அப்படின்னா அந்த ஒத்த சாமிக்கு பாத்தியப்பட்ட பல நூறு குடும்பங்கள் அந்த இடத்துல பாதிக்கப்படுமே. அவர்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து நிக்கிற நீங்க ஒரு போராட்டக்காரங்கிறத மனசுல வைங்க. சாமியாடிங்கிறது வெறும் சொல்லல, சாமி கொடுத்த அதிகாரம், சாமி தொட்ட உங்களுக்கு கட்டி அணைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அதனால கர்வமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மீண்டு வர முடியும்னு முன்னேறி வாங்க. சாமியாடிகளுக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.